800 800 ஒரு தரம் 800 800 ரெண்டு தரம் 800 800 மூணு தரம் 800. கடல் வந்து எப்போ வேணாலும் கடல் அடிக்குது. கடல் அலைனாக்கா கடல் அலை வேகமாக வருது. வேகமாக வந்து ரொம்ப வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. காலாப்பட்டிலேருந்து மீன்பிடி தொழில் பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் காலாப்பட்டு தான் எங்களோட சொந்த ஊர். நாங்கள் சாதாரண நாட்டு படகுகள் தான் போய் மீன் பிடிப்போம். இழுவாலி இங்கே எதுவுமே இல்லை, நாங்கள் போக மாட்டோம். கரையில் முறையாக 4 மணிக்கு 3 மணிக்கு போய் நைட்டில் போயிட்டு விடிஞ்ச பிறகு ஒரு 8 மணி போல் வரும், 9 மணி போல் சொல்ல முடியாது. மீன் கிடச்சிதுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். மீன் கிடைக்கலாம் மணி 10 9 10 கூட ஆகிடும். நெத்திலி மீன் தான் இப்போது கொஞ்சம் கிடைக்குது, அதிகமாக கிடைக்கல. நேற்று வந்து கடல் ரொம்ப சீற்றமாக இருந்தது. 3 மணிக்கு வந்து நாங்கள் தொழிலுக்கு போகாமலே வீட்டுக்கு திரும்பி போயிட்டோம் நைட்டில். ஏன்னா கடல் வந்து இருட்டாக இருந்தால் அலை வர்றது தெரியாது. அதனால் நாங்கள் வந்து அந்த இருட்டில் அலை வந்து அடிச்சிதுன்னா ஏதாவது சேதம் ஆகும், பொருள் சேதம் ஆகும், உயிர் ஆளுக்கு அடிப்படும். அதனால் நாங்கள் இருட்டு கடல் சீற்றம் இருந்தாலும் திரும்பி போயிடுவோம். கடல் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியான கடலாக இருக்குது. அதனால் போயிட்டு கரைக்கு திரும்பினா மீன் குறைவான மீன் தான் கிடச்சிருக்கு. எல்லா தொழிலும் இருக்குது இந்த ஊரில், எல்லா தொழிலுமே இருக்குது. எல்லா மீனும் பிடிக்கிற தொழில் இருக்குது. எந்த மீன் வந்தாலும் பிடிப்பாங்க. ஆனால் இப்போது கடலில் மீன் இல்லை. எந்த வலையை போட்டாலும் மீன் கிடைக்க மாட்டேங்குது. விலையாட்டுறதால தான் மீன் விலை அதிகமாக விற்கிறதால தான் இந்த வலையை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீன் பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலை கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக விற்கிறதால ஏதோ போகிறது சரி கட்டி போகுது. இல்லைனா வந்து இந்த தொழிலை பண்ணவே மாட்டாங்க மீன் விற்கலைன்னா. அந்த அளவுக்கு மீன் ரொம்ப குறைவாக கிடைக்கிது. மீன் வந்து இங்கே நம்ம காலாப்பட்டிலேயே மீன் நாங்கள் ஏலத்தில் விற்றுருவோம். மீனை கொஞ்சமாக கிடைக்கிறதால. அதிகமாக கிடச்சிதுன்னா பாண்டிச்சேரி மார்க்கெட்டுக்கு போய் விற்கும். மீன் கிடைக்கும்போது 40 போட்டு 50 போட்டுக்கு 50 60 போட்டு கூட போவாங்க. இந்த அயிலை மீன் கிடைக்கும்போது நிறைய போவாங்க போட்டு. அவங்களும் நைட்டில் தான், ஆனால் நைட்டில் போய் பெரும்பாலும் அந்த நைட்டில் தான் போவாங்க. ஒரு 4 மணி 3 மணி போல் தான் போவாங்க. அதனால போயிட்டு விடிய காலம் அந்த தண்ணி கடலில் வந்து தண்ணி வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது அந்த நெருப்பு குறையிற நேரம் பார்த்து தான் வலையை விட்டுட்டு போவாங்க. அந்த சமயத்தை கணக்கு பண்ணி எவ்வளோ ஆழம் போகிறாங்களோ, 15 மீட்டர் ஆழம், 15 மாறு ஆழம், 18 மாறு ஆழம், அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே கிளம்பி போவாங்க. அந்த மீன் வந்து அந்த விடிய காலம் அந்த தண்ணி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தண்ணி இது குறையும் போது விட்டுக்கிட்டு ஓடுவாங்க. வலையை ஒரு 15 நிமிஷம் அந்த வலையை விட்டுடணும். நல்லா ஸ்பீடாக தண்ணி இன்ஜினி வேகத்தில் ரொம்ப வேகமாக விட்டு போவாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் விட்டே ஆகணும் அந்த வலையை போடலைன்னா அப்போ கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலும் அந்த மீன் கிடைக்காது. அந்த நேரம் வெடிஞ்சு போச்சுன்னா அந்த எரியறது குறைஞ்சி போச்சுன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா மீன் கிடைக்காது. அந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க. அதனால் நைட்டில் தான் போய் ஆகணும் அந்த தொழில். ஒரு 3 மணி போல் 3:30 மணி போல் எவ்வளோ மேலே தூரம் கிடைக்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டைம் முன்னே போயிடுவாங்க. அப்படி பிடிக்கிறவரை அந்த மாதிரி தொழில் பண்ணும்போது அந்த காயில் பிடிக்கும்போது போவாங்க. ஒரு 50 60 போட்டு கூட போவாங்க. இப்போ கிடைக்கிறதே கிடையாது அயில. கேரளாவில் ரஃப் சீசனாக இருக்கும்போது, கேரளாவில் ரஃப் சீசன் அங்கே அவங்க தொழில் பண்ண மாட்டாங்க. கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குதுன்னு அந்த வியாபாரிங்க இங்கேருந்து மீனை வாங்கிட்டு போயிட்டு கேரளா மார்க்கெட்டுக்கு ஏற்றுவாங்க. அப்போ தான் மீனோட விலையே ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த நேரம் தான். அதனால தான் எவ்வளோ மீன் கிடைச்சாலும் அப்போ மீன் விலையை விற்றுக்கும். அவங்க வர்ற அந்த கேரளா வியாபாரி வரும்போது மட்டும். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் விட மீன் அதிகமாக அவங்க தான் தின்னுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த கடல் சீற்றமாகிட்டு அவங்க மீன் வாங்க வந்துட்டாங்கன்னா கேரளா இந்த சுருக்கோலை கூட அவங்க தான் மீன் விலை போகிறதுக்கு காரணமே. அவங்க இல்லைனா மீன் விலை ரொம்ப குறைஞ்சிடும். தமிழ்நாட்டில் மீன் விற்கிறது கம்மி தான். தமிழ்நாட்டில் வந்து கேரளா மாதிரி தமிழ்நாட்டில் மீன் துண்ண ஆரம்பித்தா மீனுக்கு பற்றாக்குறை வந்திருக்கும். அவங்க மீன் இல்லாமல் மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த கடல் சீற்றம் வரும்போது அந்த வியாபாரி ஃபுல்லாக இங்கே வந்துடுவாங்க. இப்போலாம் அவங்களுக்கு சீற்றமான கடல் அவங்களுக்கு கேரளாவில். அவங்க தான் வந்து மீன் எடுப்பாங்க இங்கே வந்து. மற்ற நாள்லாம் வந்து கேரளா வியாபாரம் இல்லைன்னா கொஞ்சம் மீன் விலை மீனோட விலை கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கு மேலே மீன் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கூட கொஞ்சம் விலை அவங்களோட வியாபாரம் அவங்க மீன் எடுக்கிற சமயத்தில் கிடைக்கிற விலை இருக்கிற மாதிரி மற்ற நேரம் இருக்காது. இந்த நேரம் ஒரு 10 டன் 20 டன் 30 டன் மீன் பிடிச்சிட்டு வந்தால் கூட விலை குறையாமல் வாங்குவாங்க அவங்க. இந்த கேரளா மட்டும் இந்த கேரளா வியாபாரிங்க டைரெக்டாக எடுக்க மாட்டாங்க. இங்கே ஒரு ஏஜெண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு கமிஷனை கொடுத்துட்டு எடுப்பாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் அந்த பணத்துக்கு எல்லாமே அவங்க தான் வந்து இன்சார்ஜ். இங்கே இருக்கிற ஏஜெண்ட்டுங்க தான் இன்சார்ஜ். டைரெக்டாக அவங்க எடுக்க மாட்டாங்க மீனை.
அவங்க டைரெக்டாக எடுக்கிற மாதிரினா இன்னும் கூட ஒரு 10 ரூபா கூலாக ஏறும் விலை, 20 ரூபா 50 ரூபா கூட ஏறும். அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கறது அது அந்த இதில் வந்து இவங்க விலை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணி விலையை குறைச்சி எடுப்பாங்க. நெத்திலி மீன் இப்போ போகுது விலை, இது மீன் கொஞ்சமாக கிடைக்கிது இல்லை, அதனால் இப்போ வந்து கிலோ 200 மேலே அந்த இதுக்கு மேலே ஏலத்தில் ஓடுது. 200 மேலே கூட ஓடு ஏலம் போகுது. இது என்ன இதில் வந்து மனுஷனுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் கிடையாது இந்த மீனில். தேவையான கொலஸ்ட்ரால் மட்டும்தான், கெட்ட கொலஸ்ட்ரால் இதில் கிடையாது. நடுவில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு 65 அந்த சிக்கன் 65 போடுற மாதிரி அந்த மசாலா போட்டு பகடா மாதிரி போட்டு எடுத்தால் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. குழந்தைய கூட சாப்பிட்லாம். நடு முள்ளை எடுத்துட்டா அப்புறம் முள்ளே இருக்காது. ஆனால் அது அந்த அப்படி அந்த முள்ளை எடுக்கணும், அதுதான் மெயின் இந்த இதில். அது ஒரு அமுத்துனா வந்துடும் அந்த முள், அது தெரிஞ்சவங்களுக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு. இந்த குழந்தைங்க கூட அப்படியே பகடா மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த மீனை. அந்த முள்ளை எடுத்துகிட்டு இதில் போட்டு மசாலா போட்டு பெரட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தாக்கா. நாட்டு படகுல இந்த மாதிரி என்ஜினை எடுத்துக்கிட்டு போகிறவங்க, பாரம்பரியமாக மீன் பிடிக்க போகிறவங்களும் நாட்டு படகு, அவங்களுக்கு வந்து செலவு ஒன்றும் அதிகம் கிடையாது. ஒரு 600 500 எண்ணெய் ஓடும். அப்புறம் இந்த கரையில் வந்து அந்த டிராக்டர் இழுப்பான், அவர் ஒரு 150 ரூபா போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபா தான் செலவாகும், ஒன்றும் அதிகம் கிடையாது. ஒரு 3000 ரூபா தொழில் வந்தாலே போதுமானது இது இந்த வலையில். ஆனால் இந்த சுருக்கு வலைன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு மேலேயே எண்ணெய் டீசல் செலவாகும். ஒரு நாள் போய்ட்டு வந்தால் 20,000 டீசல் எடுத்தாகணும் அவங்க. அதனால் அவங்க போனால் ஒரு குறைஞ்சது 1 லட்ச ரூபா மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான். இல்லை அதனால தான் வந்து அவங்க இப்போ பார்த்துக்கிட்டு சேதிக்கிட்டு இருக்காங்க, மீன் கிடைக்குதா கிடைக்கலான்னு. போனால் அவங்க போயிட்டா 20,000 செலவு போயிடுமே என்ற அந்த இதில் தான் அவங்க வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து இன்னொரு தொழிலுக்கு போயிருப்பாங்க அவங்க. செலவையும் பார்க்கணும். இல்லை மீன் கிடைக்குதுன்னு சொன்ன ரெகுலராக போனால் ஒரு 10 நாளுக்கு போயிட்டால் 2 லட்சம் போயிடும். அப்போ 2 லட்ச ரூபா வருமானம் எண்ணெய் கிடைக்குது, அப்போ தான் அதை ஈடு கட்ட முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக அதில் தான் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுவாங்க. கிடைக்கிறதுக்கான பொறுத்து தான் இருக்குது. நான் காலாப்படு தொழிலில் நான் வந்து குறைஞ்சது 40 வருஷமாக தொழில் பண்ணிருக்கிறேங்க. 40 வருஷமாக தொழில் பண்ணிருக்கிறேன். கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே கிடச்ச மீன்லாம் இப்போ கிடையாது கிடையாது. வருமானம் இதில் மட்டும் இல்லை, எல்லா தொழிலுமே வருமானம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ரெண்டாவது இப்போ நாங்கள் இன்றைக்கி போனோம், இன்றைக்கி வந்து ஒரு 3 மணிக்கு போனோம். இன்றைக்கி கடலுக்கு மணி ஒரு 7:30 மணிக்கு கரைக்கு வந்தோம். எங்களுக்கு சராசரி கிடைக்குன்னா குறைஞ்சது பட்சம் 1000 ரூபாய் மேலே கிடச்சா ஆகணும். எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இப்போ எங்கன்னா ஒரு நாக்கு, அதுவும் வந்து நண்டு கூட வந்து இது ஒரு வேறு மாதிரி நண்டு வந்து நல்ல நண்டு கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான நண்டு இதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் சரியாக வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி நண்டு தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. கிடைக்க இப்போ இந்த நாளில் வந்து எங்களுக்கு வந்து கிழங்கா மீன், நாக்கு, நண்டு, பெரிய நண்டுங்க, அந்த முக்கல் நண்டு சொல்லுவாங்க, முக்கல் நண்டு, அந்த மாதிரி நண்டுலாம் கிடைக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. இதனால் வந்து இப்போ நான் மட்டும் கிடையாது, மொத்தமாக மீனவ சமுதாயமே ரொம்ப ரொம்ப பாதிச்சு போயிருக்குது வருமானம் இல்லாததுனால. இன்றைக்கி எனக்கு கிடைச்ச மீன் அதான் சின்ன சின்ன காரைங்க, கொஞ்சம் நாக்கு மீன் கிடச்சிருக்கு. வந்து நண்டு வந்து கட்டி நண்டுன்னு சொல்லுவோம் இதை. நம்ம நண்டு கொஞ்சம் கிடச்சிருக்கு. இதுதான் எங்களுக்கு கிடச்சிருக்கு மீன். கீச்சான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது விலை ரொம்ப கம்மியாக விற்கிற மீன். இதெல்லாம் சமயத்தில் மீன் ரொம்ப அதிகமாக கிடச்சுன்னா இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. மீன் சரியாக கிடைக்காதனால கொஞ்சம் விலை போகுது இந்த மீன். அதிகமாக கரெக்டாக ஒரு மீன் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்கய்யா. ஒரு மீன் இதுதான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. பல வகையான மீன் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து ஆனால் அந்த ஐலாண்டு சொல்லுவாங்க இல்லையா, காணாங்கழுத்தை, அந்த மீன் இந்த நாளில் நிறைய கிடைக்கும். ரெண்டாவது இந்த மத்தி மீனும் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் எதுவுமே கிடைக்காதுன்னா பாருங்கள், அந்த சுருக்குவால்னு சொல்லுவாங்க. சுருக்குவாலெல்லாம் கடல்லே நங்குரத்தில் பாயுது பாரு. அதாவது வந்துங்க அதான் மீன்ன்றது இப்போ வந்து இங்கே பாண்டிச்சேரி கிடையாது. பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் மீன் கொஞ்சம் அதிகமாக கிடச்சின்னு வச்சுக்கலாம் சமயத்தில்.
அது வந்து வெளி மாநிலத்துக்கு இங்கேருந்து வெளி மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அதே போல் அங்கே கொஞ்சம் அதிகமாக கிடச்சி இப்போ கேரளாவில் எடுத்து போகிறோன்னு வச்சுங்களேன், அப்போ கேரளாவில் அதிகமாக கிடச்சிதுனாக்கா இங்கே தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரி கொண்டு வந்து அதை கொடுப்பாங்க. இது ஒரு தொழிலாக பண்ணுறாங்க வியாபாரிங்க. அது அவங்க பேர் வியாபாரி. அது மீன் கிடைச்சா தான் செய்வாங்க, கிடைக்கலனாக்கா செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. என்ன காரணம் சொன்னால், கடல் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த மாதத்தில் ஒரு கடல் வேகமாக வரும், இந்த அலை இப்படி வரும், இந்த நீரோட்டம் இப்படி ஓடும் அப்படின்னு நாங்களும் சரி எங்கள் முன்னோரும் சரி சொல்கிறது கரெக்டாக நடக்கும். சொன்னான்னு அது கரெக்டாக நடக்கும். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. கடல் வந்து எப்போ வேணாலும் கடல் அடிக்குது. கடல் அலைனாக்கா கடல் அலை வேகமாக வருது. வேகமாக வந்து ரொம்ப வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. எந்த நேரத்துலையும் கடல் அலை வந்து ரொம்ப வேகமாக இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் முக்கிய காரணம். அதுபோல் கடல் அலை அடிச்சுட்டே இருந்தாக்கா மீன் கிடைக்கிறது கஷ்டம்தான். கடல் அலை வந்து குறிப்பிட்ட நாளில் அடிச்சதுனாக்கா குறிப்பிட்ட நாளில் வந்து கடல் அலை அமைதியாக இருக்கணும். மீன் வந்து கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் தான் பருவநிலை மாற்றம் தான். இப்போ வரைக்கும் நங்கூரத்தில் இருக்கு இல்லையா பெரிய பெரிய போட்டுங்க, இதெல்லாம் வீராமண்ணெலாம் கிடச்சா ரொம்ப பக்கம் இவங்களுக்கு போய் பிடிச்சி வந்துடுவாங்க. இங்கேருந்து அந்த ஸ்டீமரில் போயிட்டு வீராமண்ணை கடலூர் கிடச்சாலும் சரி போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ அங்கெல்லாம் மீன் இல்லாததுனால தான் இங்கே யாரும் தொழிலுக்கு போகலை. இது குறைஞ்சது வந்து 50 கிலோமீட்டர் தூரம் போய் பிடிச்சி வந்துடலாம் மீனை. அப்படிலாம் எங்கள் சமுதாயத்தில் வந்து ஃபிஷர்மேன் இவ்வளோ தூரம் தான் போகணும் இப்படி தான் அப்படிலாம் கிடையாது, எங்கே வேணால் போகலாம். அதே போல் இன்னொன்று இருக்குது, ஒரு சிலது வந்து அதாவது மத ரீதியாக கூட சரி, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே கடலில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதில் வந்து ஜாதி மதம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி எதுவுமே கிடையாது. யார் வேணால் பிடிச்சிக்கலாம். இப்படி மீன் பிடிச்சி தெரிஞ்சவங்க எல்லோரும் பிடிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் லாங்கில் ஒரு 50 மீட்டர் 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போய்ட்டு மீன் பிடிக்கிறோம் வச்சுங்களேன். அப்போ ஒரு சில பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். நடது நம்ம ஏரியாவில் வந்து விலை மீனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, நாங்கள் எப்படி வந்து நாளைக்கு வந்து தொழில் பண்ண முடியும், எங்களுக்கு மீன் கிடைக்காத போயிடுமே அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்க, இனிமேட்டு இங்கே வராதங்க, மீன்லாம் நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சின்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஏற்பட்டுக்குது. ஆயிரத்தி 70 ஒரு தரம், 1070 3 தரம். யார் 1070 7 500 550 550 560 560 560 560 600 650 ஒரு தரம் 650 650 650 750 ஒரு தரம் 750 750 750 2 தரம் 750 750 750 3 தரம் 750 செல்வேனேக்கா. எழுநூறு 720 720 720 720 720 நெத்திலிமா 720 ஒரு தரம் 730 750 760 760 ஒரு தரம் 760 770 80 780 ஒரு தரம் 780 2 தரம் 780 800 ஒரு தரம் 800 2 தரம் 800 3 தரம் 800 700 750 800 850 850 850 860 950 950 ஒரு தரம் 950
950 950 ஒரு தரம் 950 950 950 ரெண்டு தரம் 950 950 யாருமா 950 950 யாரும் எடுத்து கேட்டு வாங்கிப்பா. எவ்வளோ 1000 2000 3000 விடுவாங்க. எங்களுக்கு கட்டுப்படியானா எடுப்போம், கட்டுப்படியானா எடுக்க மாட்டோம். எடுத்தோங்கன்னா போய் வச்சுக்கின்னு மார்க்கெட்டில் வச்சுன்னு உக்காந்து விற்போம். கிடைச்சாலும் கிடைக்கி 150, கிடைக்கலனாலும் இல்லை. அதிகமாக போகிற நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக போவோம். அதை எடுத்தோங்கன்னா அதிகமாக போகிற நேரத்தில் தான் எடுத்தோங்கன்னா அதில் தான் லாபம் கிடைக்காது. கிராய்கள் எடுத்தாலும் 10 ரூபா கிடைக்கும். ஜனம் வர பொறுத்த அளவுக்கு விற்கி அதான் கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் இல்லை. மீன் கிடச்சிதுன்னா 2000 3000 5000 கூட எடுப்போம். இல்லைன்னா 1000 1500 ஒரு 500 700 800 இப்படி கூட எடுப்போம். மீன் கிடைக்கிறத பொறுத்த அளவு. இதை இப்போ 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன், கிடச்சிது எடுத்துக்கிறேன். ஒரு 1:30 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுவோம் மார்க்கெட்டில். அப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போவோம். 5 மணிக்கு போய் 8 மணிக்கு வருவோம் வீட்டுக்கு. சாயந்தரம் ஏழை எடுக்க மாட்டோம். இந்த மீன் விற்காது இல்லை, ஐஸ் போட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு போய் சாயந்தரம் போய் வியாபாரம் பண்ணுவோம். வியாபாரம் பண்ணி ஒரு 1000 500 விற்றுக்குன்னு வருவோம். ஜனம் வந்ததுன்னா நிறையா விற்போம், ஜனம் வரலைன்னா விற்காத கூட வந்துடுவோம். போட்டு ஐஸை போட்டு வந்துடுவோம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.